வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட 184 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க கல்லூரி, தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரி. சர்.சி.வி. ராமன் முதல் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரை எத்தனையோ அறிஞர்களையும் ஆளுமைகளையும் உருவாக்கிய கல்லூரி. இப்படி பல்வேறு அருமை பெருமைகளை தாங்கி நிற்கக்கூடிய சென்னை மாநில கல்லூரியின் கட்டடங்கள் பராமரிப்பின்றி பாழடைந்து கிடப்பது வேதனையே. எழில் கொஞ்சம் சென்னை மெரினா கடற்கரைக்கு எதிரே 1840ஆம் ஆண்டு கட்டப்பட்டு நாட்டின் தலை சிறந்த கல்லூரிகளில் ஒன்றாக, சிறந்த அறிவுசார் கல்வி கூடமாக தலை நிமிர்ந்து நிற்கின்றது சென்னை மாநில கல்லூரி. இது சென்னை பல்கலைக்கழகத்திற்கே தாய் கல்லூரியாக விளங்கும் அளவிற்கு இதன் வரலாறுகளும் பெருமைகளும் நீண்ட நெடியது. அத்தோடு தேசிய கல்வி நிறுவன தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் டாப் 3 இடம் பிடித்து சாதனை படைத்திருக்கிறது. 2024-2025 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கையின் போது மொத்தமுள்ள 1140 இடங்களுக்கு தமிழகம் முழுவதிலுமிருந்து சுமார் 1,30,000 பேர் விண்ணப்பித்திருக்கின்றனர். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பெயரும் புகழும் கொண்ட இந்த கல்லூரியில் சரியான பராமரிப்புகள் இல்லாத ஒரே காரணத்தால் கட்டடங்களில் விரிசல்கள் ஏற்பட்டிருப்பதோடு ஆங்காங்கே குப்பைகள் தேங்கி சுகாதாரமற்ற நிலையில் காணப்படுகிறது. ஒவ்வொரு ஊரிலும் அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி என பல கல்லூரிகள் உள்ள போதிலும் பிள்ளைகளை இங்கு சேர்த்துவிட்டால் மிகப்பெரிய ஆளாக உருவாகி விடுவார்கள் என்ற கனவு கோட்டையில் வந்த பெற்றோர்கள் கட்டடத்தின் நிலைமை மற்றும் சுகாதாரமற்ற வளாகத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர். அது மட்டுமின்றி கல்லூரி வளாகத்திற்குள் புறாக்களின் படையெடுப்பு அதிகமாக இருப்பதால் அதன் எச்சங்கள் விழுந்து துர்நாற்றம் எழுகிறது. அடுத்ததாக அப்படியே வகுப்பறைகளுக்கு சென்றால் அங்கு மாணவர்கள் அமரும் இருக்கைகள் மற்றும் மேசைகளுமே சிதிலமடைந்து கிடக்கின்றன. மேலும் பெரும்பாலான வகுப்பறைகளில் போதுமான காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் இல்லாத நிலையும் உள்ளது. அடுத்தது கழிவறைக்கு சென்று பார்த்தால் அதன் நிலைமை இதைவிட மோசமாக உள்ளது. முறையான பராமரிப்பு இல்லாததால் குப்பைகள் தேங்கி முற்றிலும் பயன்படுத்தவே முடியாத அளவுக்கு மோசமான நிலையில் உள்ளது. அங்கங்கே ஸ்க்ராச்சஸ் அது இதுன்னு இருக்குது, பெயிண்டிங்கு அதெல்லாம், கிளாஸ் ரூம்லாம் அங்கங்கே ஜன்னல்லாம் உடஞ்சிருக்கு. ஏன்னா பழைய பில்டிங்கு இது வந்து பொக்கிஷ மாதிரி காத்துக்கணும். அதனால் வந்து அங்கங்கே ஸ்க்ராச்சஸு பெயிண்டிங் போனதெல்லாம் மேலேருந்து எல்லாம் ஒரு மாதிரி உடஞ்ச கட்டணம் மாதிரி தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் சரி பார்த்து கொடுத்தாங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உடைந்த மரப்பொருட்களை அப்புறப்படுத்தாமல் நடைபாதையில் கேட்பாரற்று போட்டு வைத்திருப்பதால் மாணவர்கள் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளனர். எப்படி திரும்பிய பக்கமெல்லாம் குப்பை கூலமாக இருந்தால் மாணவர்கள் எப்படி நிம்மதியாக படிப்பில் கவனம் செலுத்துவார்கள் என பெற்றோர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒரு சில இடங்களில் வந்து செடி முளைத்திருக்கு, புறா எச்சங்கள்லாம் இருக்குது. பெரும்பாலும் வந்து அந்த ஆங்கிலேயர் கால கட்டிடக்கலையில் இதுனா இருக்குது. இது கல்வி நிலையன்றதுனால இது வந்து இன்னும் புனரமைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களோட கோரிக்கையாக இருக்குது. கல்லூரி வளாகத்தில் உள்ள கட்டடம் கடும் சேதமடைந்திருப்பதால் கல்லூரி நிர்வாகம் சார்பில் எச்சரிக்கை போர்டு வைக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் விளையாட்டுத்தனமாக அதன் அருகே சென்றால் பெரும் விபத்து நடப்பதற்கு வாய்ப்புள்ளது. எனவே எப்போது இடிந்து விழும் என்ற அளவுக்கு மோசமாக உள்ள கட்டடத்தை அரசின் அனுமதி பெற்று இடித்துவிட வேண்டும் அல்லது அதனை பலப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. எங்க வந்து உடஞ்சிருக்கு, தண்ணி ஒழுகுது பாருங்க, டேங்க் மேல தண்ணி இப்போ ஒழுகுது. அந்த இடத்துல 2-3 இடத்துல தண்ணி ஒழுகிட்டு இருக்குதுங்க. இப்போ எல்லாம் வேணா நீட்டாக பண்ணலிங்க, ரொம்ப இதாக கிடக்குது. அங்கங்கே சீசா காய்கறிங்க பாட்டிலெல்லாம் உடஞ்சி அப்பப்போ அங்கங்கே கிடக்குதுங்க. இப்போ சரக்கு பாட்டில் தானுங்க, சரக்கு பாட்டில் இந்த கூல்ட்ரிங்க் பாட்டில் இதெல்லாம் நிறைய கிடக்குதா. எனக்கு கூட காலில் கூட ஏறிச்சுன்னா பிடிங்கிட்டு வந்தேன். வரலாற்று பக்கங்களில் தனி முத்திரை கொண்டதோடு சென்னையின் முக்கிய
முக்கிய அடையாளங்களில் ஒன்றாக விளங்கும் மாநில கல்லூரி கட்டடத்தை பழமை மாறாமல் புதுப்பித்து சுகாதாரமான வளாகமாக மாற்ற வேண்டும் என்பதே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் கோரிக்கை. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.